Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த தடவை 12th பயாலஜியில் லாஸ்ட் 10 பப்ளிக் எக்ஸாம்ஸ் கிட்டத்தட்ட 11 பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துருக்கு. ஸோ ஒவ்வொரு வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா என்னென்ன 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் சாப்டர் வைஸாக கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி சாப்டர் 1 and 2 அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் சாப்டர் 3 வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லையும் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. இதோட பிடிஎஃப் வேணும்னா நம்மளோட ஜாயின் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அதர்வைஸ் பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணிடுங்க. ஒரு 200 to 300 லைக்ஸ் ஆர் கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண கொஷின்ஸ் கூட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பயாலஜி சம்மந்தமாக எந்த மாதிரியான கொஷின்ஸ் வேணுனாலும் டைப் பண்ணும்போது யூடியூப்பில் செக் பண்ணும்போது கூட கேசி பாட்னி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நம்ம அப்டேட் பண்ணது எல்லாமே வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சாப்டர் 3 எடுத்துங்க. பனிக்குடை துளைப்பு ஆம்னியோசென்டசிஸ் இது அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஈவன் நம்ம வந்து பியூ சயின்ஸ் சுவாலஜிக்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த கொஷினுமே பார்த்துங்க. வாடகை தாய்மை, சர்கோசி, கருக்கொலை, சிசுக்கொலை. ஸோ இது வந்து அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின். பால்வினை தொற்று நோய்களை தடுக்கும் முறை, ப்ரிவென்ட் மெஷர் ஆஃப் எஸ்டிடி பற்றி அதிகமாக படிச்சிங்க. கருப்பாய் புற்றுநோயை உருவாக்கும் காரணி, ரிஸ்க் ஃபேக்டர் ஆஃப் சர்விக்கல் கேன்சர். பால்வினை நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன, அதனால் பால்வினை நோய்களை பற்றி ரிப்பீட்டட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கேட்டிருப்பாங்க, அதேமாதிரி இங்கேயும் கேட்டிருப்பாங்க. இந்த இசட்ஐஎஃப்டி ஐசிஎஸ்ஐ இந்த விரிவாக்கம் தரக்கு ஒரு 4 இருக்குது. இந்த 4மே நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து இது வந்து கொஷின் வந்து மாறிடுச்சு. பாத்தோஜெனிசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் வரும். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அதே தான். அதுக்கடுத்து மேயர் ரொக்கிடான்ஸ்கி இந்த கொஷினை நல்லா பார்த்து வச்சுங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான இன்டீரியர். அதுக்கடுத்து 3 மார்க்ஸில் பாருங்கள், பனிக்குடை துளிப்பு மறுபடியும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வாடகை தாயும் ரிப்பீட்டடு. கருக்கொலை சிசுக்கொலை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. ஸோ 5 மார்க்ஸ் இது வரைக்கும் அதிகமாக தேர்ட் லெசனில் வந்து கேட்கல. ஏன்னா நமக்கு வந்து பயாலஜி பொறுத்த வரைக்கும் பயோசுவாலஜியில் 4-5 மார்க்ஸ் தான் அதிகமாக. தேர்ட் லெசனில் இல்லை, ஆனால் செகண்ட் லெசனில் இருக்குது. ஃபஸ்ட் லெசனில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. 5th லெசனில் 6th லெசனில் இந்த மாதிரி இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணும்போது தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோபாட்னி பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த சொனரோ 64 குறிப்பு வரைக ஷார்ட் நோட்ஸ் ஆன் சொனரோ 64 பல்கூட்டு அலியல்கள். ஸோ இதுக்கான கொஷின் 2 செகண்ட் லெசனில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசனில் கொடுத்துருப்பாங்க. இணை சேர்தலோட வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஸ்னாப்சிஸ் பார்த்துங்க. அதேமாதிரி பொருளுலத்தா பொருள்படும் சருதி மாவட்டம், மிஸ்சென்ஸு நான்சென்ஸ் மியூட்டேஷனு. மடியத்தோட முக்கியத்துவம், மென்ஷன் எனி 2 சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி. 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியம் இது வந்து ஒரு 2-3 வாட்டி கேட்டிருப்பாங்க. ஈவன் பியூ சயின்ஸுக்கும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. மேன்மேட் சீரியல்ஸ். அதுக்கடுத்து இது ரிப்பீட்டட் கொஷின், சரிங்களா. அதுக்கடுத்து மடியத்தின் முக்கியத்துவம், இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. இங்கே பாருங்கள், மடியத்தின் முக்கியத்துவமே 22லையும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 23லையும் கேட்டிருக்காங்க. இந்த மிஸ்சென்ஸு நான்சென்ஸ் இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. அதுக்கடுத்து மரபணு வரைபடம்னா என்ன, அதோட பயன்கள், ஜெனட்டிக் மேப்பிங், ரைட் த யூசஸ்ஸு. அதுக்கடுத்து மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியம் ரிப்பீட்டட் கொஷினு. இந்த மெயிலா மடியத்தோட 3 வகை படம் கேட்டிருக்காங்க. அங்கே கோடு மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அந்த டயக்ராம் நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 மார்க்ஸ் இந்த இதுதான். இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த மரபணு வரைபடம் பாருங்கள், 2 வாட்டி கேட்டிருக்காங்க. 2025 ஜூன்லேயும் கேட்டிருக்காங்க, 2020 மார்ச்லேயும் கேட்டிருக்காங்க. ஒரு 4 வருஷம் ஸ்பேஸ் விட்டு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதேமாதிரி இன்டீரியர் கொஷின் லைன் பை லைனாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அதையுமே அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு சில சாப்டர்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு சில சாப்டர்ஸ் இருக்குது, அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து பயாலஜியில் ஈவன் பாட்னி அண்ட் சுவாலஜியில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்குன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.